ஹாய் மக்களே, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். அதாவது நிறைய சாய்ஸஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது. இந்த சாய்ஸ் எடுத்தால் நல்லது நடக்கும், சில சாய்ஸஸ் எடுத்தால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து ரெக்ரெட் பண்ணுற மாதிரி. அதாவது ஏன் நம்ம இந்த டெசிஷனை அந்த டைமில் எடுத்தோம், அதனால தான் நம்ம லைஃப்பில் இந்த தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுற மாதிரி சில டெசிஷன்ஸ் நம்ம எடுப்போம். சில சாய்ஸஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், சில முடிவுகளை நம்ம தெரிவு செய்வோம் இல்லையா? அப்படி பைபிளில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சாய்ஸ் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு சாய்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. தங்களுக்குன்னு ஒரு டெசிஷனை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு இது வேணவே வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச ஒரு சாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை இதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இந்த அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, பெலிஸ்தரை இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர்கிட்ட இருந்து அந்த யுத்தத்தில் ஆண்டவர் வந்து ஜெயிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு முன்பாக பெலிஸ்தர் வந்து தாழ்த்தப்பட்டு முறிந்து விழுந்தாங்க. அவ்வளோ பெரிய ஜெயத்தை வந்து அவங்க பார்த்தாங்க. அது முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு எங்களுக்கு ராஜா வேணும், எல்லா தேசங்களும் பார்க்குறோம், அங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் வந்து அவங்களுக்கு ராஜா அது வரைக்கும் கொடுக்கப்படலை. ஆண்டவரே அவங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் இவங்கெல்லாம் கேட்டு இவங்க வந்து மக்களை வந்து கைட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு யுத்தம் வருதுன்னா அதில் அடுத்தது என்ன செய்யணுன்றதை ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாக அவங்களுக்கு சொல்கிறாரு. அதனால ஆண்டவருடைய துணையோடு அவங்க அழகாக ஆண்டு வந்து அவங்களை வழி நடத்திட்டு வராரு. ஸோ அவங்களுக்கு ராஜான்றது வந்து அந்த சூழ்நிலை மேலே தேவைப்படலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற தேசங்களாம் நாங்கள் பார்க்குறோம், அவங்களுக்குலாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஸோ எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், எங்களை யுத்தத்தில் வழி நடத்த ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது பாருங்களேன். அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய யுத்தத்தில் அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காரு. பட் ஸ்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற தேசங்களை பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார்ல, அப்போ எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதை வந்து யார்கிட்ட போய் கேட்குறாங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க ஒன்றை புறக்கணிக்கல, அவங்க என்ன தான் வந்து புறக்கணிக்கிறாங்க, ஸோ நீ அவங்க சொன்ன மாதிரியே செய் அப்படின்னு. ஸோ இவங்க ரொம்ப அடம் பிடிச்சி ரொம்ப விருப்பப்பட்டு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ராஜாவை கட்டளையிடுறாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அவர் ஒரு சூழ்நிலைமையில ஒரு ராஜாவை அவங்க மத்தியில இருந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. ஆனால் ஹீ ஹேட் சம் ஐடியாஸ். அவருக்கென்று சில நோக்கங்கள் இருந்தது, அவருக்குன்னு சில என்ன சொல்றது, சில கிரைட்டீரியா வச்சிருந்தார். இப்படிதான் இருக்கணும், நான் என்னுடைய ஜனங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துறேன்னா அவன் இப்படிப்பட்ட ஒருத்தனாக இருக்கணும், அவன்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீ எக்ஸ்பெக்டட் சம் ஒன் எல்ஸ். அது இன்னொரு நேரத்தில் இன்னொரு டைம் லைனில் ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்போ அவசரப்படுறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ஏன்னா எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசையாக இருக்குது, எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ராஜாவையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங்கை கொடுக்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக, இந்த ராஜாவால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. பட் ஸ்டில் வந்து அவங்க மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு கண்டிப்பாக ராஜா வேணும், வேணவே வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. இந்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். ஒரு சின்ன குழந்தை வந்து அடம் பிடிக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல வந்து அவங்க அடம் பிடிக்கிறத பார்க்குறோம். இந்த காரியத்தை பார்க்கும்போது இதோடைய முடிவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து சவுல் அப்படின்றவங்க வந்து ராஜாவாக வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. பட் ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருந்தார், ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு ராஜானா அது வந்து தாவீதை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் இவங்க ரொம்ப அவசரப்பட்டது நிமித்தம் இவங்களுக்கு சவுல் வந்து கிடைச்சாரு. ஆனால் இந்த சவுல் நிமித்தமாக நிறைய பிரச்சனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சந்திச்சாங்க. இந்த ராஜாவை நிமித்தமாக ஆண்டவர் இடத்துல போயிட்டு முறையிடவும் செஞ்சாங்க. ஸோ ஆண்டவர் சொன்னது மாதிரி நிறைய நெகட்டிவான கான்சிக்வன்சஸை அவங்க அவசரப்பட்டது நிமித்தம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்களுடைய ராங் சாய்ஸஸ்க்கான காரணம் என்ன? இப்போ அதுதான் முக்கியம். ராங் சாய்ஸஸ் எடுத்துட்டாங்க, ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. இந்த காரியத்துக்கான பின் விளைவுகளையும் அவங்க
அவங்க வந்து சந்திச்சிட்டாங்க. பட் இது ஏன் இவங்க எடுத்தாங்க, எதுக்கு இந்த தவறான ஒரு டெசிஷனை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது காரியம் நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, எங்களுக்கும் ஒரு ராஜா இருந்தால் நாங்கள் கெத்தாக இருப்போம், இதுதான் எங்களுக்கு ஒரு குறையாக இருக்குது, எங்கள் தேசத்தை பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் குறையாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கு நிறைய சூழ்நிலைமைகளை நாமும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி தான். ஒரு வீடு எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கார் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையான ஆண்டவருக்கு தெரியும், அது என்ன ஆசீர்வாதமாக வேணால் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க லைஃப் பார்க்கும்போது, அதனால எனக்கும் இந்த ஆசீர்வாதம் இருந்தா, எனக்கும் இந்த சூழ்நிலைமையில இந்த ஆசீர்வாதம் இருந்தா என் லைஃப் சூப்பரா இருக்கும், மற்றவங்களை மாதிரி நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 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 கணக்கு போடுறோம் பார்த்தீங்களா. அதனால நம்ம அவசரப்பட்டு எந்த வழியிலையாவது அந்த காரியத்தை வந்து செஞ்சுக்கணும், எப்படியாவது கடன் வாங்கியாவது நான் அந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா. அதைத்தான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்களை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு வேணும், அதில் தப்பாக ஏதாவது நடக்கும்னு ஆண்டு சொன்னாலும் இல்லை நடந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி வெரி கிளியர் இன் தேர் டெசிஷன். என்ன டெசிஷன், தவறான ஒரு முடிவில் ரொம்ப அப்படியே தீவிரமாய் அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க லைஃப் பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அன்பான கணவன், அழகான குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அவங்க லைஃப்பில் எந்த ஒரு குறைகளும் இல்லை அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து பார்க்குறது சொன்னால். ஆனால் அவங்க சொல்கிற காரியம் 10 வருடங்களாக நான் வந்து அடியும் உதையும் வாங்கி அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நிறைய சூழ்நிலைமைகளை நம்மளை சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற சில காரியங்களாக இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடைய வாழ்க்கையாக இருக்கலாம், சும்மா வெளி தோற்றத்தில் பார்த்துட்டு அவங்க லைஃப் மாதிரி என் லைஃப் இல்லையே, அவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நிறைய ராங்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இதைத்தான் சொல்கிறார். நம்மளை வந்து ஆண்டவர் வந்து எப்படி படைச்சிருக்காரா, இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து யாத்திராகமம் 19:5-6 சொல்றாரு, அவர்களை சொந்த சம்பத்தாக, ஆசாரிய ராஜ்யமாக, பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதினாலே செட் அப்பார்ட், அதாவது ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தோட இருக்கிறவங்க கிடையாது, இவங்க தனி, இவங்க வேற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ அப்படி ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான பொசிஷனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனால் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நாங்களும் எல்லார் மாதிரி இருக்கணும், எங்களுக்கும் எல்லாமே வேணும், மற்ற தேசத்தாரெலாம் என்ன வச்சுருக்காங்களோ அந்த எல்லாமே எங்களுக்கும் வேணும், நாங்களும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பிரித்தெடுத்ததுக்கான ஆண்டவர் அவங்கள ஸ்பெஷலாக ஒரு பொசிஷனில் வச்சிருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன், நான் உங்கள் யுத்தத்தில் கைட் பண்ணுறேன், நான் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், எல்லாரையும் மனுஷங்க தானே வழி நடத்துகிறாங்க, ஸோ எங்களுக்கும் மனுஷங்க தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ராங்கான ஒரு தவறான ஒரு சாய்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. இன்றைக்கும் கூட நம்மளும் அப்படித்தான், அவங்கள போல என் வாழ்க்கை இருக்கணும், அந்த செலிபிரிட்டி போல என் வாழ்க்கை இருக்கணும், அந்த இன்ஃப்ளூயன்சர் போல என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை ஆண்டவர் அவருடைய சொந்த சம்பத்தாக, அவருடைய சாயல்ல நம்மளை உருவாக்கியிருக்காரு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேக திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், இல்ல எனக்கு அந்த திட்டம், அந்த நோக்கம்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, இவங்க லைஃபை பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி லைஃபை கொடுங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்டை கொடுங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை கொடுங்க, இவங்க வச்சிருக்க கார் கொடுங்க, இவங்க வச்சிருக்கிற வீடு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒரு தவறான டெசிஷன் எடுத்தாங்களோ, இன்றைக்கு நிறைய சூழ்நிலைமைகள்ல நம்ம வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து நம்ம ஏன் சூஸ் பண்றோம்னா, ஜஸ்ட் பிகாஸ் யாரோ ஒருத்தங்க பண்ணாங்க அதனால எனக்கும் அது நடக்கணும், யாரோ ஒருத்தங்களுக்கு அது நடந்திருக்கு எனக்கும் நடக்கணும், அவங்க வச்சிருக்காங்க நானும் வச்சிருக்கணும். ரெண்டாவது, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த தவறான ஒரு முடிவை அவர்கள் எடுத்தாங்க அப்படின்னா, வந்து அவங்கள யுத்தங்களை வழிநடத்த அவங்க வந்து ஒரு ராஜா வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. மற்ற தேசத்துல அழகா ராஜா நின்று வழி நடத்துறாரு பாருங்க, எங்களுக்கு யாருமே கிடையாது, எங்களுக்கு ஒரு ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தங்களிடத்துல ஒரு குறையுமே இல்லை. அவங்கள வந்து பாருங்களேன், ராஜா இருக்கிற பெலிஸ்தர் ராஜா இல்லாத தேவனுடைய வழிநடத்துதலின்படி நடக்கிற இந்த ஜனத்துக்கு முன்பாக முறிந்து விழுறாங்க. தூதர்கள் இவங்களுக்காக வந்து யுத்தம் பண்றாங்க. அப்போ நிறைவாய் ஆண்டவர் இவங்களை வச்சிருக்கிறாரு, ஒரு குறையுமே இல்லை. யுத்தங்கள்ல அவங்கள வந்து ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு இந்த சிறு கூட்டம், ராஜா, இராணுவ படை, குதிரைப்படை, யானைப்படை, இது எதுவுமே இல்லாம ஆண்டவரை மாத்திரம் நம்பி தேவ தூதர்கள் இவங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணி நம்ம பார்க்கிறோம். இதுல
இதெல்லாம் நடக்குது. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆண்டவர் இவங்களை வழி நடத்துறாரு, ஆண்டவர் இவங்களுக்கு போதிக்கிறாரு, நீ இதை இப்போ பண்ணு, இப்போ நீ பாளையத்தில் இறங்கு, இப்போ நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் கைட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எப்போ யுத்தத்தில் எங்களுக்கு வழி நடத்த, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாங்க இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்போ தான் ஒரு பெரிய யுத்தத்தில் அப்படியே சூப்பராக வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனை பெலிஸ்தர் கையிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்க கிட்ட வந்து குறைகளே இல்லை. ஆனால் பிசாசு அவங்க இருதயத்தில் என்ன சொல்கிறான், உங்ககிட்ட குறை இருக்குது, உன்னுடைய யுத்தங்களை நடத்துறதுக்கு உனக்கு ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு குறையே இல்லை அந்த இடத்துல, ஆனால் குறை இருக்கிற மாதிரி அந்த அவங்கள வந்து ஃபீல் பண்ண வைக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை ஃபீல் பண்ண வைக்கிறான். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் அவசரப்பட்டு சில தவறான முடிவுகளை நம்ம எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகலாம், சில தேவைகள் இன்னுமே நமக்கு பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ஏற்ற வேலை செய்வார். ஆனால் அவர் செய்கிறதுக்கு முன்பாக இருக்கிற அந்த காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளை பூரணமாய் நடத்துவார். அந்த குறை வந்து மற்றவங்க சொன்னாதான் தெரியுமே ஒழிய, குறையை வந்து நம்ம உணர்ற மாதிரியோ இல்லை குறை வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கிற மாதிரியோ, அது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எஃபெக்டை, இழப்புகளை கொண்டு வருகிற மாதிரி ஒரு குறையாக நிச்சயமாக இருக்காது. புரியுதா நான் எப்படி என்ன சொல்கிறேன்னு? இப்போ பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் இல்லை, யுத்தங்கள்லாம் அவங்களை வழி நடத்த ராஜாக்கள் இல்லை. பட் அது ஒரு குறையே இல்லை, ஏன்னா ஆண்டவர் அழகாக அவங்களை வழி நடத்திட்டு வராது. அப்படிதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். பட் அது இல்லாதது ஒரு பெரிய குறையே கிடையாது. அதை விட பூர்ணமாக ஆண்டவர் ஆல்ரெடி நல்லா தான் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாரு அந்த ஒரு விஷயம் உனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை டெம்ப் பண்ணி அவசரத்தில் சில தவறான முடிவுகளை எடுக்க வைப்பான். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த குறைகளுமே இல்லை, ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் அழகாக கொடுத்துட்ருக்காரு. இருந்தாலுமே அவர்கள் இருதயத்தில் எங்களுடைய யுத்தங்களை வழிநடத்த எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அப்போ அப்படி அவங்க சொல்லும்போது அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஆண்டவரே உங்கள் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு இருந்துச்சு, வெரி தேங்க்யூ ஸோ மச். பட் எங்களுக்கு இனிமேல் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ராஜாவோட ப்ரொடெக்ஷன் வேணும், ஒரு ராஜாவோட இராணுவ படையின் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் இந்த 2 காரணங்கள், இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறது. பட் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, ஒரு காரணம் நம்ம மற்றவர்களோடு நம்மளை கம்பேர் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அது இருக்குது, அதனால எனக்கும் அது வேணும் நம்ம கேட்போம். இல்லை ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அது எனக்கு இல்லைன்ற குறையே இல்லைனாலுமே அது இல்லாதனால நான் குறைவுபட்டிருக்கேன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பிசாசு நம்ம இருதயத்தில் போடுறதுனால நம்ம ராங் டெசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ வேதத்தில் நிறைய ராங் டெசிஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ராங் டெசிஷன்ஸ் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை தான் வெளிப்படுத்தினார். ஸோ எப்படி ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டத்தில் இருந்தது. அதுதான் தாவீதின் வம்சத்தில் தான் மேசியா பிறக்கணுன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சரை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பட் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன அவசரம், சவுல் மாதிரி ஒருத்தனை வந்து ராஜாவா அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, தெரிந்து கொண்டார்கள், தங்களுக்கென்று கேடு வருவித்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் கொடுக்கணும், உங்களுக்கு ராஜா தேவைன்னு எனக்கு தெரியும்ப்பா, அது ஏற்ற வேலை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு டிசிஷன்ல இருக்கிறாரு. பட் இங்கே இவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு வேணும், நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே ஆர்டர் போடுறாங்க. இன்றைக்கும் கூட நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வேலை சில காரியங்களை தாமதிக்கலாம், நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் சில காரியங்கள் வந்து இன்னும் நடக்காம இருக்கலாம். ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல ராங்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனால சவுலை போல சில சிக்கல்களுக்குள்ளாக நம்ம சிக்கிக்கொள்கிறோம். அவசரப்பட்டு சில டெசிஷன்ஸ் எடுத்துட்டு ஏதோ இப்போ எனக்கு இது சரியானா போதும், இப்போ இவங்க முன்னாடி நான் வந்து நல்லா கெத்தாக இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி சில தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனால சவுலை போல சில சிக்கல்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம வருவித்துக் கொள்கிறோம். ஸோ இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு தெரியும் எந்த காலத்தில் நமக்கு ராஜாவை கொடுக்க வேண்டும், எப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அது அந்த காலத்தில் நடந்திருந்தால் அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு
கேடை வந்து வருவித்து கொண்டார்கள். அப்போ இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம் இந்த 2 காரியத்தில். ஸோ நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற டெசிஷன்ஸில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தை, அவருடைய வழிநடத்துதல், இதை வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் டெசிஷன்ஸ் எடுக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வார்த்தை சத்தத்தை கேட்டு அப்படி நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொண்டு வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிறது. அப்போ பூரணமான காரியங்களை தான் ஆண்டவர் தருவார். ஸோ ஆண்டவர் தருகிற காரியங்களுக்கு, ஆண்டவர் தருகிற வேலைகள் வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அதான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பேட் டெசிஷன்ஸ், ராங் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இல்லை சில நேரங்களில் ரைட்டான டெசிஷன்ஸ், எனக்கும் நிறைய டெம்டேஷன்ஸ் வந்தது, ஆனால் நான் சரியான டெசிஷன்ஸ் எடுத்தேன், அதனால இந்த நன்மைகள் என் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.